பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 118:8 இப்படியாய் கூறுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்பதாக. முழு வேதாகமத்தின் மைய வசனம் த சென்ட்ரல் வேர்ஸ் ஆஃப் த ஹோல் பைபிள் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். முழு வேதாகமத்தின் மைய வசனம் என்ன சொல்லுகிறது? மனிதனை நம்பாதே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை பற்றிக்கொள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிலர் சொல்லுவார்கள், இந்த நபர் எனக்கு வலதுகையைப் போல எனக்கு நம்பிக்கைக்குரியவனாய் காணப்படுகிறான் என்பதாக. நாம் நமது நம்பிக்கையை கர்த்தருடைய வலதுகரத்தின் மீதே வைக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இதே சங்கீதம் 118 3 முறை கர்த்தருடைய வலதுகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று 15-16 வசனங்கள் கூறுகிறது. ஆசா என்ற ராஜாவுக்கு கர்த்தர் எத்தனையோ ஜெயத்தை கொடுத்திருந்தார். அப்படி இருக்கும்போது அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரிய ராஜாவை சார்ந்து கொண்டான். இதை கர்த்தர் மதியினம் என்று அழைத்தார். நாமும் எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் மனிதர்களை சார்ந்து கொள்வோமே என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து மதியில்லாதவர்கள் என்றே அழைப்பார். நாம் மதியற்ற ஜனங்களாக ஒரு நாளும் காணப்படாமல் எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து அவரை நம்பி ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி என்றால் நாம் எந்த ஒரு காரியத்திலும் மனிதர்களின் உதவியை நாடக்கூடாதா? இந்த உலகத்தில் இருக்கும் நாள் வரையில் எவ்வகையிலாவது மனிதர்களின் உதவி தேவைப்படுகிறது என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு முறை ஒரு சகோதரன் தன்னுடைய வேலைக்காக பல மனிதர்களின் உதவியை நாடினான். உலகத்தில் பல்வேறு பகுதியில் இருக்கும் தன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் தனக்கு உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்தார். இந்நாட்களில் பல தொழில் நிறுவனங்களில் இருக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ் என்று அழைக்கப்படும் தலைவர்களை எளிதாக லிங்க்டின் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் அணுகிவிடலாம். ஆகையால் அந்த நபர் பல்வேறு மேலதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலம் தனக்கு வேலை கிடைக்கும் என்றே முழுவதும் நம்பிக்கொண்டிருந்தான். இப்படியே அவர்களை நம்பி நாட்களும் மாதங்களும் உருண்டோடி கொண்டிருந்தது. அவனுக்கு அவன் நம்பியிருந்த மனிதர்கள் மூலம் எந்த ஒரு பதிலும் வரவில்லை. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு ஒரு நாள் தன்னுடைய ஜெப அறைக்கு நேராக சென்று ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்தான். ஆண்டவரே, மனிதர்கள் எனக்கு உதவுவார்கள் என்று நான் அவர்களை நம்பினேன். ஆனால் ஒருவரும் எனக்கு உதவவில்லை. இப்பொழுது நான் உம்மை மாத்திரம் நம்புகிறேன். எனக்கு ஒரு வேலையை கொடும் என்று பிரார்த்தனை செய்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ முதலாவது என்னை சார்ந்து கொள்ள வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். இப்பொழுது நீ என்னை சார்ந்து கொண்டதால் நீ முயற்சி செய்த மனிதர்கள் மூலமாக உன் காரியம் வாய்க்கும்படி மனித தயவை நான் கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அதற்கு பின்பு சில நாட்களில் லிங்க்டின் சமூக வலைதளம் மூலமாக யாரை அவன் அணுகினானோ அவர்களில் ஒருவர் மூலம் அழைப்பு தானாக வந்தது. அவன் நல்ல ஒரு பணியில் அமர்த்தப்பட்டான். இப்படித்தான் மனிதர்கள் மூலம் நாம் பயனை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். ஆகையால் நாம் எல்லாவற்றிலும் மனிதர்களை நம்பாமல் கர்த்தரை நம்புவோம், அவர் மேல் பற்றுதலாயிருப்போம். இதுவே தேவன் முழு வேதாகமத்தின் மைய வசனத்தின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமாய் காணப்படுகிறது. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. மனிதர்களை நம்புவதை பார்க்கலும் எங்கள் நம்பிக்கையை உம்மேல் வைக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தனை உதவி செய்வீராக. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே, நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று கேட்ட தேவன் ஆண்டவரே, மனுஷர்கள் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறதே. நீரே எங்கள் நம்பிக்கை, உம்மை சார்ந்து கொண்டிருப்பதே எங்களுக்கு நலம். ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொள்ள தீர்மானிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வலதுகரத்தில் காணப்படுகிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொண்டது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.